Hey guys, hello everyone, welcome to Study Polity. நம்ம அந்த features of the constitution பற்றி பார்த்துட்டு இருக்கோம் and இது வந்து part 5 of the video. Part 5ல நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து Directive Principle of State Policy, in short வந்து டிபிஎஸ்பி சொல்லலாம், அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்க்கலாம். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை நோவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இது கீழே ஒரு பிரின்சிபலாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், சொசைட்டி காசாக இருக்கும். லைக் சொசைட்டி எப்படி டெவலப் பண்ணுறது, சொசைட்டியில் இருக்கிற பீப்புளை எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் தான் வந்து டிபிஎஸ்பி கீழே வரும். அதனால தான் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிபிஎஸ்பியை நோவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிபிஎஸ்பி வந்து பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அண்ட் இது கீழே இருக்கிற ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 36 to 51 வந்து டிபிஎஸ்பி கீழே வரும். அண்ட் பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி வந்து ப்ராடாக 3 கேட்டகரிஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். லைக் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல் அண்ட் லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் சொல்லிட்டு. சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் கீழே என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ப்ரொவைட் பண்ணுறது, அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் தான் வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் கீழே வரும். காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே வந்து டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து, டு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ், ப்ரொஹிபிஷன் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ்லாம் வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் கீழே வந்து டு ப்ரொடெக்ட் த என்வாயரன்மெண்ட், சேஃப்கார்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரியில் கொண்டு வரது, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸு, இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ்லாம் வந்து லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் கீழே வரும். ஸோ டிபிஎஸ்பி சாப்டரில் வந்து என்னென்ன பிரின்சிபல்ஸ் வந்து என்னென்ன ஆர்டிக்கல் கீழே வருதுன்னு டீட்டெயில்டாக வந்து நம்ம டிபிஎஸ்பி சாப்டரில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ப்ரமோட்டிங் ஐடியா ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்துருப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ப்ரமோட்டிங் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி சொல்லிட்டு. அண்ட் டிபிஎஸ்பி பார்த்திங்கன்னா மென்ட் ஃபார் ப்ரமோட்டிங் த ஐடியா ஆஃப் சோஷியல் அண்ட் political democracy. Next வந்து it seeks to establish a welfare state. ஸோ டிபிஎஸ்பியில் இருக்கிற பிரின்சிபல்ஸ்லாம் வந்து seek to establish ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை ப்ரொவைட் பண்ணுற பிரின்சிபல்ஸ் தான் வந்து டிபிஎஸ்பி கீழே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி இஸ் அ நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அன்லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆச்சுன்னா நம்ம டேரெக்டாக வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். பட் டிபிஎஸ்பி பிரின்சிபல்ஸை வந்து ஒரு லா மேக்கிங்கில் ஃபாலோ பண்ணலன்னா ஏன் வந்து இந்த பிரின்சிபல் வந்து இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. பிகாஸ் இது வந்து நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க லைக் டிபிஎஸ்பி கீழே இருக்கிற பிரின்சிபல்ஸ்லாம் வந்து ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் இது வந்து ஸ்டேட்டோட டியூட்டி டு அப்ளை தீஸ் லாஸ் இன் அப்ளை தீஸ் பிரின்சிபல் இன் மேக்கிங் லாஸ். ஸோ ஆனால் வந்து இந்த பிரின்சிபல்ஸ்லாம் வந்து வச்சு லா வந்து மேக் பண்ணலன்னா நம்ம போய் கேஸ் போட முடியாது. பிகாஸ் இது வந்து நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்டேட் கிட்ட தான் இருக்குது. லைக் அவங்க இந்த பிரின்சிபல்ஸ்லாம் யூஸ் பண்ணி லாஸ் மேக் பண்ணலாம், மேக் பண்ணாமையும் இருக்கலாம். பட் கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லியிருக்காங்க தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பட் இதை ஃபாலோ பண்ணலன்னா ஏன் ஃபாலோ பண்ணலன்னு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது, நம்ம போய் கேஸும் போட முடியாது. நெக்ஸ்ட் இந்த பிரின்சிபல்ஸ்லாம் வந்து ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் வந்து ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் மேலே கொடுக்குது. அண்ட் மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபவுண்டட் அ பெட் ராக் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி அப்படி சொல்லியிருக்காங்க. மினர்வா மில்ஸ் கேஸ் பற்றிலாம் வந்து நம்ம டிபிஎஸ்பி சாப்டரில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் வந்து ஒரு ஜஸ்ட்டு தான் பார்க்குறோம். லைக் மெயின் பாயிண்ட்டு இட் ஃபவுண்டட் த பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 அதோட ஃபீச்சர் மேஜர் போர்ஷன் பார்த்திங்கன்னா இட் ஃபவுண்டட் த பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம டிபிஎஸ்பி சாப்டரில் பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக. ஒரிஜினலாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃபார்ம் ஆனப்போ, அதாவது 26 நவம்பர் 1949 ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு. அப்போ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுன்ற ஒரு பார்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லை. எப்போ ஆட் பண்ணப்பட்டுச்சு பார்த்திங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி, அதாவது 1975 to 1977 அந்த டைம் டியூரேஷனில் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷனில் வந்து ஆட் பண்ணப்பட்டுச்சு. என்ன கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணப்பட்டுச்சுன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இதன் மூலமாக தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணப்பட்டுச்சு. இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து
கான்ஸ்டியூஷனில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. அதனால தான் வந்து இதை மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணப்பட்டுச்சு பார்த்திங்கன்னா ஸ்வரான் சிங் கமிட்டி. இந்த கமிட்டி மூலமாக தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் ஒரிஜினலாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணப்போ 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு. 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து எப்போ ஆட் பண்ணாங்கன்னா வந்து 2002 பை 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணுச்சு. 82nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து ஆட் பண்ணுச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4A ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அண்ட் ஆர்டிக்கல் 51A டோட்டலாக 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இருக்குது. அண்ட் 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்து ஆட் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து சில ஃபண்டமெண்டல் டியூட்டி இதெல்லாம் டு ரெஸ்பெக்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம்ன்ற ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி, டு ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரி, டு ப்ரொமோட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங்ஸ் ஆல் பீப்புள், டு ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் our composite culture, etc. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது சிட்டிசனுக்கு. பட் சிட்டிசன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் டுவர்ட்ஸ் த கண்ட்ரி, டுவர்ட்ஸ் த சொசைட்டி, டுவர்ட்ஸ் த ஃபெலோ சிட்டிசன். அதனால தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து ஆட் பண்ணப்பட்டுச்சு. இது ஒரு ரிமைண்டராக வந்து ஆக்ட் பண்ணப்பட்டுச்சு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்தோன்னா வந்து டு ப்ரொடெக்ட் த என்வாயர்மெண்ட்டே எடுத்துப்போமே. நம்ம ரோட்டில் நடந்து போகிறோன்னா வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டோன்னா அந்த சாக்லேட் ரேப்பரை நம்ம இமீடியட்டாக வந்து ரோட்லேயே போடுவோம். பட் அந்த ரேப்பரை வந்து குப்பையில் போடணுன்றது, டஸ்ட்பினில் போடணுன்றது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. பட் அது எல்லோரும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்றது குவெஸ்டன் மார்க். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட மெயின் கான்செப்டே வந்து ஒரு சிட்டிசன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் டுவர்ட்ஸ் த கண்ட்ரி, சொசைட்டி அண்ட் தேர் ஃபெலோ சிட்டிசன். அதுதான் வந்து மெயின் மோட்டோ ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எப்படி வந்து ரைட்ஸ் என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டியும் வந்து என்ஜாய் பண்ணணும், நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படி சொல்லி தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து however like DPSP ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆல்சோ நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணலன்னா அவங்க மேலே கேஸ் போட முடியாது, பிகாஸ் இட்ஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், அது வயலேட் ஆகப்பட்டுச்சுன்னா கோர்ட்டுக்கு போகலாம். பட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது டிபிஎஸ்பியும் சரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் சரி, இட்ஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து சில கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர் பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் மென்ட் டு ப்ரொமோட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதை ப்ரொமோட் பண்ணுது பார்த்திங்கன்னா ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, ஐடியா ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணுறது டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் enumerated in which part of the constitution. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. பார்ட் 4ல் வந்து டிபிஎஸ்பி இருக்குது. அண்ட் பார்ட் 4A இது வந்து பார்ட் 4Aல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி சீக் டு எஸ்டாப்ளிஷ் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா, அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் வந்து டிபிஎஸ்பி. நெக்ஸ்ட் வந்து இன் மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 சுப்ரீம் கோர்ட் held that the Indian constitution found a balance between what. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எந்த ரெண்டு இதுக்கு நடுவில் பேலன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபவுண்ட் அ பேலன்ஸ் இன் மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ஆடட் டு த கான்ஸ்டியூஷன் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் விச் கமிட்டி பார்த்திங்கன்னா ஸ்வரான் சிங் கமிட்டி. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணாங்க பார்ட் 4Aல. நெக்ஸ்ட் வந்து பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி வாஸ் ஆடட் டு த கான்ஸ்டியூஷன். இதில் வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. அதன் மூலமாக தான் வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டி எப்போ ஆட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி எப்போ எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டடி பாலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.